வழக்கமா நான் நடக்கிற பாதையில 2 பக்கமும் அழகான புல்வெளி இருக்கும். பார்க்கறதுக்கே பசுமையா அழகா இருக்கும். பறந்து விரிஞ்சு. சில நாட்களுக்கு முன்னாடி நான் கழிச்சு போயிட்டுருக்கேன். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல மிகப்பெரிய நீளமான செவுரு கட்டியிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா, அங்க பிளாட் போட்டு அந்த புல்வெளியில மறைச்சு அந்த செவுரு ஆனது இருக்குது. அந்த இடத்துல என்னால ஃப்ரீயா மூச்சு விட முடியல. ஒரு ரொம்ப நெருக்கடலா ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா, அவ்வளவு பறந்து விரிஞ்சு அழகா அந்த இடத்த பார்த்துட்டு, 2 பக்கமும் புல்வெளியில பார்த்துட்டு, இப்ப அந்த ஒத்தையடி பாதையில 2 பக்கமும் சுவரு இருக்கும்போது, ரொம்ப நெருக்கடா, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாயிருச்சு அந்த பாதைய கடக்கிறதுக்கு. ஸோ, நம்ம 4 செவுர்கள் கட்டப்பட்ட அறைய வந்து சிறைன்னு சொல்லுவோம். அப்படி நம்ம ஊர நம்ம மாத்தி வச்சிருக்கோம். எங்க திரும்புனாலும் சுவர்களா பார்க்கும்போது ரொம்ப அ சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சுதந்திரமா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ யாரும் விளைநிலங்கள்லயும், குளங்கள்லயும் வீடுகள கட்டாதீங்க. தரிசு நிலங்கள்ல கட்டுங்க. விளைநிலங்கள்ல பசுமையான நிலங்கள்ல போயிட்டு, அத பிளாட் போட்டு, அதுல வீட கட்டுறது, குளங்கள கட்டி, இயற்கைய நம்ம அழிச்சிட்டுருக்கோம். இதெல்லாம் செய்றதெல்லாம் எஜுகேட் இல்லாத ஆளுகள் இல்ல. ரொம்ப வெல் எஜுகேட்டடான ஆள்கள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. சொர்க்கங்களை அழித்து விட்டால் நரகம் தான் மிஞ்சும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தரிசு நிலங்கள வாங்கி வீடு கட்டுங்க. பூமி நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் வந்து இயற்கை. இந்த இயற்கையை அழிச்சிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம் அப்படின்ற சிந்தனை வந்து பொதுவாக நாட்டு மக்களுக்கு இருக்கணும், நாட்டுக்கு இருக்கணும், அரசுக்கு. உங்கள் திரைப்பாண்டி.